எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் கட்லெட். இந்த மட்டன் கட்லெட்டை முரண்டு சுவையாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுக்கு முதல்ல சூடான ஒரு சட்டியில் 4 மேசக்கரண்டி அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1 தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு 150 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் என்றாலும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம், அதாவது வந்து ஒரு 60% இது வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளத்துக்கு வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் இஞ்சி பூண்டு விடுது. இது ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வதக்கினதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து 1/2 கிலோ மட்டனை எலும்பு இல்லாமல் வாங்கி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். என்னென்னா அது கெதியாக வந்து வெந்துடும். அதோடு சேர்த்து வந்து எங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ இதை வந்து இந்த தாளினியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு முதல்ல உப்பு போடுவோம். ஒரு 1.5 தேக்கரண்டி அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எண்ணெயில் நல்லா பொரியிற மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம இது போல் ஒரு 3-4 நிமிஷம் இந்த எண்ணெயில் இந்த இறைச்சி வதங்கி கொண்டு இருக்கும்போது இப்போ இதில் வந்து தூள்களெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இதில் 1.5 தேக்கரண்டி மல்லித்தூள், 1 தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி அளவுக்கு சீரகத்தூள், 1 தேக்கரண்டி அளவுக்கு கரம் மசாலா, 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சேர்த்த மசாலா எல்லாம் நான் தேக்கரண்டி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், அதாவது டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுபோல் தூளெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை, அதாவது தூளில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப்பு தண்ணி இந்த இறைச்சி வேகிறதுக்கு. இதை நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சும் அவிக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படி சமைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு நல்லா நெருப்பை குறைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. இடையில் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் பொறுமையாக இந்த இறைச்சி வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு கப்பிரட்டி விடுங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் கட்லெட் வந்து சுவையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பை கூட்டி வச்சுட்டு இந்த எண்ணெயில் இந்த இறைச்சி கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இப்போ வந்து கடைசியாக வந்து வறுத்து இடித்த பெருஞ்சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா பிரச்சனை இல்லை. இப்படி சேர்த்து செய்யும்போது அந்த கறியில் வர அந்த கட்லெட்டில் வர சுவை வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இப்போ வந்து இந்த இறைச்சி நல்லா ஆறணும். ஏனெண்டா மிக்சியில் சேர்த்து நாங்கள் அரைக்க போகிறோம். அதுக்காக இப்போ இதை வந்து அடுப்பை அணைச்சிட்டு ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், இறைச்சி நல்லா ஆறிட்டு இப்போ இதை வந்து மிக்சி கப்பில் சேர்த்துக்க போகிறேன். இந்த கட்லெட்டுக்கு இதுதான் சரியான பதம். இதை விட நீங்கள் அரைச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம சாப்பிடும்போது வாயில் அந்த இறைச்சி சாப்பிட்ற அந்த ஃபீலிங் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பருவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் அந்த சட்டியிலேயே திருப்பி மாற்ற போகிறேன். இப்போ இதோட வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 7 கிராம் அளவுக்கு புதினா, ஒரு 10 கிராம் அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து முதல் இறைச்சிக்கு மட்டும்தான் உப்பு போட்டனாங்க. இந்த கிழங்குக்கு நான் உப்பு போட்டு அவிக்கவும் இல்லை. அதனால் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இது நல்லா கை வச்சு இந்த உருளைக்கிழங்கு இந்த இறைச்சியோட சேர்கிற மாதிரி, அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் பொடி கேட்க ரவுண்டாக வரும். பாருங்கள், உருளைக்கிழங்கு இறைச்சியெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு இப்போ வந்து கட்லெட் பிடிச்சிக்கலாம். கட்லெட்டுக்கு தனியாக ஒரு வடிவம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எந்த வடிவம் உங்களுக்கு விருப்பமோ அதன்படி பிடிக்கலாம். இப்போ சிலர் வந்து இப்படி ரவுண்டாக பிடிப்பினோம், சிலர் வந்து அந்த உருண்டை மாதிரி, அதாவது நீள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிடிப்பாங்க, சிலர் வந்து தட்டையாக வட்டமாக பிடிப்பாங்க. நான் இன்றைக்கு வந்து உருண்டையாக பிடிக்க போகிறேன். இப்போ இந்த கட்லெட் எல்லாமே ஒரே அளவில் பிடிக்கிறதுக்காக நான் ஒரு அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் நீங்களும் ஒரு அளவு எடுத்து வச்சிங்கன்னா எல்லாமே வந்து ஒரே வடிவத்தில் ஒரே அளவுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் உருண்டை செய்யுங்க. செய்துட்டு இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுருங்க. அதே போல் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு. இதில் 16 உருண்டை வந்திருக்கு நான் எடுத்த அளவின்படி. இப்போ அடுத்தது வந்து இதுக்கு நாங்கள் ரஸ்க் தூள் பிரட்டணும். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்து நல்லா வந்து முட்டையை வந்து அடித்து வச்சுக்கோங்க. இப்போ உருண்டையை ஒன்றொண்டா எடுத்து இந்த முட்டையில் வந்து நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து ரஸ்க் தூளில் போட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் 2 தரம் இந்த ரஸ்க் தூளில் போடணும், துவச்சி. அப்போ தான் உங்களுக்கு சரியாக கவர் ஆகும் இந்த உருண்டை ஃபுல்லாக. இதை ரஸ்க் தூளை நீங்கள் உருட்டும் போது இதில் வந்து நல்லா கொஞ்சம் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து இதை வந்து உருட்டணும். இப்போ திருப்பி இதை தூக்கி இந்த முட்டை கரைசலில் போட்டுட்டு இப்போ இதையும் வந்து நல்லா 4 பக்கம் எல்லாம் உருண்டை ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி உருட்டுங்க. உருட்டி போட்டு மறுபடியும் இதை தூக்கி ரஸ்க் தூளில் போடுங்க. இது மாதிரி 2 முறை செஞ்சிங்கன்னா இந்த ரஸ்கில் வந்து நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது நல்ல முருண்டு இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போல் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் செய்த கட்லெட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரஸ்க் தூள் போட்டாச்சு. இப்போ வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கட்லெட் போட்டோடனே அது மூழ்கி பொரிகிற மாதிரி எண்ணெயை வந்து சூடாக்குங்க. இப்போ சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டுக்கோங்க. நெருப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரஸ்க் தூள் டக்குன்னு கருகிடும். இப்போ எவ்வளோத்துக்கு உங்களோட சட்டி வந்து கொள்ளுமோ அந்த அளவுக்கு வந்து கட்லெட்டை போட்டுக்கோங்க. கட்லெட் போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதை திருப்பணும், இல்லைன்னு சொன்னால் உடைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் இப்படி உருட்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலருக்கு பொரிஞ்சு வரும். இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே பொரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கட்லெட் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதை வந்து எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முரண்டு இருக்குது. கொஞ்சம் கூட உடையாமல் அதனுடைய வடிவம் மாறாமல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியே எல்லாத்தையும் வந்து போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், பொரிச்ச கட்லெட்டில் இவ்வளோ முரண்டு இருக்கு பாருங்கள். ஓகே நண்பர்களே, அருமையான சுவையில் முறுமுறுப்பான மட்டன் கட்லெட் எப்படி செய்யணுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதே போல் இதே அளவுகளோட உங்கள் வீடுகளிலும் செய்து பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.